அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். லங்கா கிளிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். மேன்மைக்கோள் சவிநீதி விளக்கு உடம்பெல்லாம் முருகப்பெருமான் அடியார்களே, இம்முறை ஸ்கந்தசஷ்டி விரதமானது இலங்கை திருநாட்டிலே மிகவும் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய திருநாட்டிலே மணிமுகடமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கதிர்காமம் என்கின்ற முருகன் பதியிலே இவரிடம் ஸ்கந்தசஷ்டி விரதமானது சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறிகின்றோம். வருகின்ற 28ஆம் தேதி எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் மிகவும் விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. ஆகவே அடியார்கள் அனைவரும் வருகை தந்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தில் சிறந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக விண்ணப்பிக்கின்றோம். எல்லாம் வல்ல ஸ்ரீ மாத்திரை முத்துமாரியம்மனுடைய பரிபூர்ணமான திருவுருவம் கிடைக்க உள்ள அன்போடும் இறை அன்போடும் பிறத்துகின்றேன். மாத்திரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம சிவாச்சாரியருடைய நல்லாசிகள் உங்கள் அனைவருக்கும் முடித்தாகட்டும். அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். YouTubeTV.lk. ஓம் சரவணபவ. கதிர்காமம் வள்ளி தேவானை ஆலயத்தில் நடைபெறும் 3வது திருக்கல்யாண வைபவத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் பகிர்வதற்கு எம்பெருமான் எனக்கு அருள்பாலித்துள்ளார். வள்ளி தேவானை முருகன் திருச்சொருவங்கள் இந்தியாவில் உள்ள பழனி ஆண்டவன் விருப்பத்தை ஒரு சித்தர் மூலம் இலங்கை சேர்ந்த திரு ஜீவன் தியாகராஜா மூலம் அருள்வாக்கு கொடுத்துள்ளார். உண்மையிலே அவருக்கு கொடுத்த உறவை பயன் என்று கூறலாம். அதற்கிணங்க இந்தியாவிலிருந்து திருச்சொருவங்களை கொழும்புக்கு கொண்டு வந்து எல்லோராலும் மகேஸ்வர குருக்கள் ஐயா என அழைக்கப்படும் பிரம்மஸ்ரீ சிவகிருஷ்ண ஐயன் அவர்களின் வழிகாட்டலில் கொழும்பிலிருந்து ஊர்வலமாக கதிர்காமத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கதிர்காமத்தில் வைத்து மாதம் விசேட அபிஷேகங்கள் மகேஸ்வர குருக்கள் ஐயா அவர் மூலம் நடக்கின்றது. மாதம் நடத்துவது என்பது இன்றைய காலநிலையில் சுலபமான காரியமல்ல. இத்தகைய விசேஷ அபிஷேகத்துக்கு இலங்கையில் உள்ள முருக பக்தர்களும் வெளிநாட்டில் நிதி உதவி கொடுக்கும் அடியார்களும் இந்த உதவியை புரிந்து வருகின்றனர். இதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த இக்குழுவுக்கு தலைவர், காரியசி, தெனாலியாரி என்ற பதவி இல்லாமல் எல்லோரும் முருகப்பெருமான் தொண்டர்களாக செய்யப்பட்டு நன்றாக நிர்வகித்து வருகின்றனர். இத்தகைய அமைப்பு தொடர்ந்து எத்தகைய இடையூறும் இல்லாமல் பல்லாண்டு காலம் இயங்க வேண்டும் என்பதை முருகப்பெருமானை வணங்குகின்றேன். அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். லங்கா கிளிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். பார்வதி மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் நல்ல முருகப்பெருமான் திருவருள் பாதங்களை வணங்கிக் கொண்டு இக்காலகட்டத்தில் இந்து மக்களிடையே கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற என்ற சுபவேளையில் வருகின்ற 28ஆம் தேதி கதிர்காமத்தில் எம்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் மங்களகரமாக நடைபெற இருப்பது கூறியுள்ளது. அத்தருணத்தில் பக்த அடியார்கள் அனைவரும் கதிர்காமம் சென்று எம்பெருமானின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். மாத்தறையில் இருந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ கதிர்வேதா சுவாமி ஆலய பிரதமர் சிவஸ்ரீ திவாகர் பொருட்கள் அவர்கள். நன்றி. அருள்மிகு
கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். YouTubeTV.OK. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தசஷ்டி விரதம் எதிர்வருகின்ற 28ஆம் திகதி கதிர்காமத்திலே திருக்கல்யாண உற்சவமானது மிக சிறப்பான முறையிலே நடந்தேற காத்துள்ளது. அத்தருணம் நடைபெறுகின்ற திருக்கல்யாண உற்சவத்திலே அடியவர்கள் அனைவரும் கலந்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக மன்னம் வேண்டிக் கொண்டு அன்னை முத்துமாரியம்பையன் கூட்டன் ஸ்ரீ முத்துமாரியம்பையனுடைய தேவஸ்தானத்திலே இருந்து ஜெயராம நிதர்சன குருக்கள் அவர்கள். நன்றி. அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். லங்கா கிளிட்ஸ். ஒரு தருணம் பல கதைகள். கதிர்காம கந்தனின் பாதார விந்தங்களை வணங்கி இன்று இங்கே கதிர்காமத்திலே நடைபெற இருக்கின்ற வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை இட்டு இங்கே இத்தாலி ரிஜியோ எமிலியாவில் இருக்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்மன் தேவஸ்தான பிரதம குருவும் சிவனொளி மாதமலை இருக்கின்ற சிவைஸ்வர தேவஸ்தானத்தின் பீடாதிபதியும் மஸ்கெலியா ஸ்ரீ சண்முகநாத சுவாமியின் பிரதம குருவும் அகில இலங்கை சமாதான நீதவானுமாகிய சிவசங்கர குருக்கள் இத்தாலியிலிருந்து கதிர்காமத்திலே 3வது முறையாக நடைபெறுகின்ற வள்ளி தெய்வானை அம்மன் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை இம்முறை 3வது முறையாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே அந்த இலங்கையிலே வாழுகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் உலகத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த திருக்கல்யாணத்தை கண்டு கழிப்பதற்காக நேரடியாக யூடியூப்புகள் ஒளிபரப்பு செய்வதையிட்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த திருக்கல்யாண வைபவம் கதிர்காம கந்தனின் இந்த திருக்கல்யாண வைபவம் சுபமாக நடைபெற்று எல்லோரும் சுகமாக வாழ கதிர்காம கந்தனின் அருள் கிடைத்து சுகமாக வாழ பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். லங்கா கிளிட்ஸ். ஒரு தருணம் பல கதைகள். ஓம் முருகா. விழிக்கு துணை திருமண்மலவர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் என்ற வாக்குக்கிணங்க இன்றைய உலகில் இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவின் அலாஸ்கா முதல் கொண்டு நியூசிலாந்து வெலிங்டன் வரை உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற முருகக் கடவுள் பக்தர்களின் அன்பாலே உருவாகியிருக்கின்ற திருமுருகன் கோவில்கள் ஏராளம். அந்த வகையில் நான் நியூசிலாந்து வெலிங்டன் இல் அமர்ந்து உள்ள குறிஞ்சி குமரன் முருகனின் அருளினால் இன்று இலங்கையில் தென்பகுதியிலே கதிர்காம தேவாலயத்தில் நடைபெற இருக்கின்ற திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வதற்கு அந்த குறிஞ்சி குமரனின் அருள் எனக்கு கிடைத்துள்ளது. இதை என் வாழ்க்கையில் பெரும் பேறாக நான் கருதுகின்றேன். ஆரம்ப காலத்தில் கதிர்காமத்தில் வழிபாட்டு முறையில் முருகனை நாம் திரைச்சையிலே கண்டு மகிழ்ந்தோம். இன்று முருகப்பெருமான் நேரடியாக வந்து சிலை வடிவில் இருந்து
திருக்கல்யாணம் செய்து வைப்பதற்கு அருள் கிடைத்துள்ளது. அந்த கைங்கரியத்தில் இங்கே இலங்கையிலே உள்ள பக்தர்கள் செய்கின்ற நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றேன். எல்லாம் வல்ல கந்தப்பெருமானின் அருள் நியூசிலாந்தில் இருந்து இலங்கைக்கு என்னை அனுப்ப உள்ளது. அது ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றேன். நியூசிலாந்தில் ஏறத்தாழ 90களின் ஆரம்பத்தில் முதலாக வெலிங்டனில் சவுத் இந்தியன் டெம்பிளாக முருகன் கோவில் ஆரம்பிக்கப்பட்டது. 90களிலிருந்து இன்று வரை அந்த கோவில் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று சிறப்பான முருகன் கோவிலாக அமைந்துள்ளது. ஏறத்தாழ 12 வருடங்களுக்கு முன்பு முதலாவது கும்பாபிஷேகம் கண்டு வருகின்ற இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2வது கும்பாபிஷேகம் நடைபெறப் போகின்ற வேளையில் அந்த முருகப்பெருமான் கொடுத்த அருளே இன்று எனக்கு கதிர்காம முருகனை கண்டு தரிசித்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றது. அதற்கு வள்ளி தெய்வசேனாம்பிகா சமேத சுப்பிரமணிய பெருமானுக்கு எனக்கு தாழ்வான வணக்கமும் சிறந்தாழ்ந்த பணிகளுடன் இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒரு சில வருடங்களாக இலங்கையிலே செய்து வருகின்ற திரு சிவராமகிருஷ்ண குருக்கள் அவரது உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பக்தர்களுக்கும் இதை ஏற்பாட்டாளருக்கும் இந்த முருகப்பெருமான் கொடுத்த பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று முன்னோர் சொன்னதற்கிணங்க இன்றைய உலகில் திரும்பவும் நான் சொல்கிறது, அமெரிக்கா முதல் நியூசிலாந்து வரை உள்ள எமது சந்ததியினருக்கும் எமது எதிர்கால சந்ததியினருக்கும் தமிழ் கடவுள் முருகன் வழிகாட்டியாக இருந்து எமது குழந்தைகளும் எதிர்கால சந்ததியினரும் இந்து மதத்தை பயன்படுத்தி அதை தளர விடாமைக்கு மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற பொருளுக்கிணங்க கதிர்காமத்திலே இன்று நடைபெற இருக்கும் இந்த திருக்கல்யாண வைபவம் எல்லோருக்கும் ஒரு முன்னேற்பாடாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வெலிங்டன் வாழ் குறிஞ்சி குமரனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு கதிர்காம கண்ட பெருமாள் திருக்கல்யாணம் மகாவைபவம். அருள்மிகு கதிர்காம கந்த பெருமாள் திருக்கல்யாண மகாவைபவம். YouTube TV.OK